பிதாசுதன் தூயாவியாரின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நாம் மரித்த அனைத்து ஆன்மாக்களின் நினைவை கொண்டாடுகிறோம். இந்த நாளிலே நாம் நம்முடைய குடும்பத்தினர், நம்முடைய உற்றார் உறவினர் மட்டுமல்ல, மாறாக கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டு வாழ்ந்து மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் இன்றைய நாளிலே சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். அவர்கள் இத்திருப்பலியின் பயனாக இறைவனின் நிலை வாழ்வில் பங்கு பெற வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக இப்பலியை ஒப்புக் கொடுப்போம். புனிதமான இப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களுக்காக மனம் மறந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாவும் முறை திருமகன் சாவை வென்று விண்ணுலகுக்கு கடந்து செல்ல செய்தீரே. இறந்த உமடியார்கள் இம்மை வாழ்வுக்குரிய இறக்கும் தன்மை மீது வெற்றி கொண்டு தம்மை படைத்தவர் எனவும் மீட்பர் எனவும் உம்மை முடிவின்றி கண்டுகளித்திட அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். குற்றமற்ற வாழ்க்கையே உண்மையான பழுத்த முதுமை. சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 முதல் 15 முடிய. நீதிமான்கள் உரிய காலத்துக்கு முன் இறந்தாலும் இளைப்பாற்றி அடைவார்கள். முதுமையின் மதிப்பு நீடிய வாழ்வினால் வருவதன்று. ஆண்டுகளின் எண்ணிக்கை அதற்கு அளவுகோல் அன்று. ஞானமே மனிதருக்கு உண்மையான நரைத்திரை. குற்றமற்ற வாழ்க்கையே உண்மையான பழுத்த முதுமை. நீதிமான் ஒருவர் இறைவனுக்கு ஏற்புடையவராகி அவருடைய அன்பை பெற்றார். பாவிகள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதே அவரால் எடுத்துக்கொள்ள பெற்றார்.
தீமை அவரது அறிவு கூர்மையை திசை திருப்பாமல் இருக்கவும், வஞ்சகம் அவரது உள்ளத்தை மாசுபடுத்தாமல் இருக்கவுமே அவர் எடுத்துக்கொள்ள பெற்றார். தீமையின் கவர்ச்சி நன்மையானவற்றை மறைத்து விடுகிறது. அலைக்கழிக்கும் இச்சை மாசற்ற மனத்தை கெடுத்து விடுகிறது. அந்த நீதிமான் குறுகிய காலத்தில் நிறைவு எய்தினார், நீண்ட வாழ்வின் பயனை அடைந்தார். அவரது ஆன்மா ஆண்டவருக்கு ஏற்புடையதாய் இருந்தது. தீமை நடுவினின்று ஆண்டவர் அவரை விரைவில் எடுத்துக்கொண்டார். மக்கள் இதை பார்த்தார்கள், ஆனால் புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் தாம் தேர்ந்து கொண்டோர் மீது அருளும் இரக்கமும் காட்டுகின்றார். தம் தூயவர்களை சந்தித்து மீட்கிறார் என்பதை அவர்கள் மனதில் ஏற்கவும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எல்லோரும் சொல்ல வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏது குறையில்லை. ஆண்டவரே ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏது குறையில்லை. பசும்பொன் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்துவார். பதிலுரை. சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உன் கோலும் நெடுங்களையும் என்னை தேற்றும். பல்லவி. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை கூட சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 5ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 17 முதல் 21 வரை. சகோதரர் சகோதரிகளே, ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தினது என்றால், அருள் பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையவராகும் கொடையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிகுதியாய் நம்பலாமன்றோ? ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல், ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல், ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். குற்றம் செய்ய வாய்ப்பு பெருகும்படி சட்டம் இடையில் நுழைந்தது. ஆனால் பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது. இவ்வாறு சாவின் வழியாய் பாவம் ஆட்சி செலுத்தியது போல், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருள் ஆட்சி செய்கிறது. அந்த அருள்தான் மனிதர்களை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கி நிலைவாழ்வு பெற வழிவகுக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 11 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு நயின் என்னும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன், அத்தாயோ கைம்பெண். அவ்வூரை சார்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றி இருக்கிறார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவரை பற்றிய இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனித வாழ்விலே 2 அம்சங்கள் தவிர்க்க முடியாதவை. ஒன்று பிறப்பு, இன்னொன்று இறப்பு. மனிதன் விஞ்ஞானத்திலே எவ்வளவுதான் முன்னேறினாலும் அவனால் தவிர்க்க முடியாத ஒன்று இந்த இறப்பு. திருவள்ளுவர் சொல்லுவார், நெடுநல் உளனொருவன் இன்றில்லை எனும் பெருமை படைத்தது இவ்வுலகு என்று. அதாவது, நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை என்பதுதான் இந்த உலகத்திற்கு பெருமை என்று சொல்லுவார். எனவே நேற்று நம்மோடு இருந்தவர்கள் இன்று பலர் இன்று இல்லை. நாம் பார்க்கின்றோம், ஒவ்வொரு நாளும் அரசாங்கமே ஒரு பட்டியலை தருகிறது, எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை பேர் இன்று இறந்தார்கள் என்று. ஆக ஒவ்வொரு மாவட்டத்திலும் அல்லது தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ பேர் இறக்கின்றார்கள். இந்த பட்டியலில் வராதவர்கள், அரசாங்கம் நமக்கு அந்த கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்கள் பட்டியலை மட்டும்தான் தருகிறது. ஆனால் இயற்கையாக மரணம் அடைந்தவர்கள் என்று எவ்வளவோ பேர் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே உயிர் இழக்கின்றார்கள். எனவே அதுதான் இந்த உலகத்திற்கு பெருமை என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். நேற்று இருந்தவர் இன்று இல்லை என்பதுதான் இந்த உலகத்திற்கு பெருமை என்று சொல்லுகிறார். திருச்சபையை நாம் 3 விதமாக பிரிக்கின்றோம். பயணம் செய்யும் திருச்சபை, அதாவது நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள், திருச்சபையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள், இந்த உலகத்திலே வாழ்பவர்கள் பயணம் செய்யும் திருச்சபையை சார்ந்தவர்கள். போராடும் திருச்சபை அல்லது துன்புறும் திருச்சபை, இது உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களை குறிக்கிறது. துன்புறும் திருச்சபை அவர்கள் எவ்வாறு துன்புறும் திருச்சபை உத்தரிக்கிற நிலையிலே எவ்வாறு அவர்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று துயருறும் திருச்சபை நமக்கு சொல்லுகிறது. அடுத்தபடியாக வெற்றி பெற்ற திருச்சபை, அது
விண்ணகத்திலே ஆண்டவரோடு இருக்கின்ற மக்களை குறிக்கிறது. ஆக பயணம் செய்யும் திருச்சபை மண்ணக திருச்சபை, துயருறும் திருச்சபை, உத்தரிக்கிற நிலையில் இருக்கிற திருச்சபை, வெற்றி பெற்ற திருச்சபை, விண்ணக திருச்சபை என்று நாம் அழைக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இப்படி நாம் சிறு வயதிலிருந்தே அறிந்திருக்கின்றோம். நமக்கு இந்த உலகத்திலே ஒரு திருச்சபை இருக்கின்றது, உத்தரிக்கிற நிலையிலே ஒரு திருச்சபை இருக்கிறது, விண்ணகத்திலேயும் திருச்சபை இருக்கிறது என்று சிறு வயதிலிருந்தே அறிந்திருக்கின்றோம். ஆனால் இவற்றையெல்லாம் நாம் தெரிந்திருந்தும் அறிந்திருந்தும் நாம் காதிருந்தும் கேட்க தவறியவர்களாக, கண்ணிருந்தும் பார்க்க தவறியவர்களாக வாழ்வது அது ஆச்சரியத்தை கொடுக்கிறது என்று அறிஞர் ஒருவர் சொல்லுவார். 7 விதமான ஆச்சரியங்களை சொல்வார். என்னவென்றால், முதலில் மரணம், நிச்சயிக்கப்பட்ட நேரத்தில் மரணம் வந்தே தீரும் என்பது நமக்கு தெரியும். இருந்தபோதிலும் நாம் நம்முடைய அன்றாட கடமைகளை செய்யாமல், கவலையின்றி, எதை பற்றியும் கவலைப்படாமல் சிரித்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருப்பது அது ஒரு ஆச்சரியம். மரணம் நிச்சயமாக ஒரு நாள் எல்லோருக்கும் வந்தே தீரும் என்றாலும் அதை பற்றி நினைக்காமல் இந்த உலகத்திலே தான் தோன்றித்தனமாக வாழ்வது ஒரு ஆச்சரியம். இரண்டாவதாக, எந்த செயலும் இறைவன் விதித்தபடிதான் நடக்கும் என்று நமக்கு தெரியும். இறைவனின் சித்தம் திட்டம் இல்லாமல் எதுவும் நடக்காது. இருந்தபோதிலும் நம்மை விட்டு பிரிந்த பல பொருட்களையோ ஆட்களை நினைத்து வருந்தி கொண்டிருப்பது ஆச்சரியம். அது இறைவனின் திட்டம் என்று அறிந்திருந்தும் அதை பற்றி நினைத்து கொண்டு வருந்தி கொண்டிருப்பது ஆச்சரியம். மூன்றாவதாக, இந்த உலகம் ஒரு நாள் அழிந்து போகும் என்று தெரிந்திருந்தோம் இந்த உலகத்தின் மீது நாம் பற்று வைத்து கொண்டிருப்பது அது ஒரு ஆச்சரியம். நான்காவதாக, மறுமை வாழ்வுக்கான தீர்வு இவ்வுலகிலேயே உள்ளது. ஆனால் மறுமை வாழ்வுக்காக நாம் எந்த ஒரு செயலையும் செய்யாமல், அதை பற்றி சிந்திக்காமல் வாழ்வது ஒரு ஆச்சரியம். ஐந்தாவதாக, நரகம் என்பது உண்டு. தொடர்ந்து பாவங்கள் செய்பவர்கள், தவறுகள் செய்பவர்கள் மனம் திரும்பாமல் மரித்தால் அவர்களுக்கு நரகம் என்று ஒன்று உண்டு என்று தெரிந்திருந்தும் நாம் அதை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே வாழ்வது ஒரு ஆச்சரியம். ஆறாவதாக, இறைவன் ஒருவரே என்று நமக்கு தெரியும். இருந்தபோதிலும் அவருக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய மரியாதையை, வணக்கத்தை வேறு பலருக்கு, ஆட்களாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், அல்லது அதிகாரம், அந்தஸ்து, பதவியாக இருக்கலாம், இவற்றுக்கு கொடுப்பது ஓர் ஆச்சரியம். ஏழாவதாக, நரகம், மோட்சம் என்பது இருந்தாலும் நாம் இந்த உலகிலே செல்வங்களை சேர்த்து வைத்து கொண்டே போவது ஆச்சரியம். நரகத்தையும் மோட்சத்தையும் பற்றி கவலைப்படாமல் இந்த உலகத்திலே செல்வம் சேர்ப்பதே குறிக்கோளாக கொண்டு வாழ்வது ஓர் ஆச்சரியம். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மத்திய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே சொல்லுவார், மண்ணுலகிற்கென்று நீங்கள் செல்வம் சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே துருவும் பூச்சியும் அழித்துவிடும், திருடர்களும் கன்னமிட்டு திருடுவார்கள். ஆனால் நீங்கள் விண்ணகத்துக்கென்று செல்வம் சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியும் துருவும் அழிக்காது, அங்கே திருடரும் கன்னமிட்டு திருட முடியாது என்று சொல்வார். ஆக அன்புக்குரியவர்களே, நம்முடைய செல்வம் எங்கே இருக்கிறது? உங்கள் செல்வம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் உங்கள் உள்ளமும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நம்முடைய செல்வம், இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நமக்கு செல்வம் தேவைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த உலகம் மட்டுமே உள்ளது என்று, இந்த உலகத்தை பற்றி மட்டுமே கவலைப்பட்டு கொண்டு மறு உலக வாழ்வை பற்றி சிந்திக்காமல், அதை பற்றி தெரிந்திருந்தும் அறிந்திருந்தும் அதை பற்றி சிந்திக்காமல் இந்த உலகம் மட்டுமே போதும் என்று வாழ்பவர்கள்
அவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் மரணத்தை சந்தித்தே தீர வேண்டும். எல்லோரும் ஒரு நாள் மரணத்தை சந்தித்தே தீர வேண்டும். அப்பொழுது நடக்கின்ற அந்த பொது தீர்வையிலே உனக்கு இவ்வளவு விவரங்கள் உங்களுக்கு மறைக்கல்வியிலே சொல்லித்தரப்பட்டன. திருப்பலியிலே வாசகங்களை வாசித்தீர்கள், வீட்டிலே விவிலியத்தை வாசித்தீர்கள், மறை உரை கேட்டீர்கள். இவ்வளவு விவரங்களை அறிந்திருந்தும் நீங்கள் ஏன் என்னை பற்றி நினைக்கவில்லை, ஏன் விண்ணகத்துக்கு வருவதற்கு செல்வம் சேர்க்கவில்லை என்று ஆண்டவன் நிச்சயமாக நம்மை கேட்பார். எனவே அன்பார்ந்தவர்களே, இதோ இந்த கல்லறைகளிலே அடக்கம் செய்யப்பட்டிருப்பவர்களை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு அடக்கச் சடங்கிலும் கலந்து கொள்ளும்போது நாம் பார்க்கின்றோம், நாமும் ஒரு நாள் இவ்வாறு மரிப்போம், இவ்வாறு அடக்கம் செய்யப்படுவோம் என்பதை நாம் யாருமே சிந்திப்பதில்லை. நமக்கு என்னவோ சாவே இல்லாத ஒரு வாழ்க்கை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது ஆச்சரியம். இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் மரித்து இவ்வாறு அடக்கம் செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். நமது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அடக்கத்திலே கலந்து கொள்கிறோம். இருந்தபோதிலும் அதை பற்றி சிந்திக்காமல் அவர்கள்தான் இறந்தார்கள், நாம் இறக்க மாட்டோம் என்று நினைத்து கொண்டே வாழ்கிறோமே. நாமும் இறப்போம், எனவே அதற்காக நாம் நம்மையே தயாரிப்போம் என்ற எண்ணம் இல்லாமல் வாழ்கிறோமே. இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். எனவே இன்று தாய் திருச்சபை நம்மை அழைக்கிறது, இறந்தவர்களுக்காக ஜெபிப்பதற்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வையும் நாம் சிந்தித்து பார்க்க தாய் திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நாமும் ஒரு நாள் இதே போல இறப்போம், இதே போல கல்லறையிலே அடக்கம் செய்யப்படுவோம். நாம் இறக்கின்ற பொழுது நம்முடைய நிலை என்னவாக இருக்கும்? நாம் விண்ணகத்துக்கு செல்வதற்கு செல்வம் சேர்த்து வைத்திருக்கிறோமா, அல்லது இந்த மண்ணக வாழ்வு மட்டும் போதும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இந்த திருவிழா, இந்த கல்லறை திருவிழா, மரித்த நம்பிக்கையாளரின் நினைவு விழா, இதை பற்றி இன்று சிந்திப்பதற்கு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நாம் நம்முடைய நிலை வாழ்வுக்கு, ஆண்டவரோடு வாழ்கின்ற அந்த வாழ்வுக்கு நாம் என்ன செய்து வைத்திருக்கிறோம்? எனவே ஆண்டவரிடம் இன்று வேண்டுவோம். ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை பற்றி நினைக்க வேண்டும், நம்முடைய மறு உலக வாழ்வை பற்றி நினைக்க வேண்டும். அதற்காக நாம் இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். ஆமென். வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றி
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையணித்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கிறிஸ்துவில் துயில் கொண்ட உமடியார்கள் அனைவருக்காகவும் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பலிப்பொருளை கனிவுடன் ஏற்றருளும். அதனால் ஒப்பற்ற இப்பலியின் வழியாக அவர்கள் சாவின் தலைகளிலிருந்து விடுபட்டு நிலை வாழ்வு பெற தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் தான் மேன்மையான உயிர்ப்பின் எதிர்நோக்கு எங்களுக்கு ஒளிர்கின்றது. சாவது திண்ணம் எனும் நியதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் வரவிருக்கும் அழிவில்லாத வாழ்வு இனி உண்டு எனும் வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறது. ஏனெனில் ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளருக்கு வாழ்வு மாறுபடுகிறது என்று அளிக்கப்படுவதில்லை. இந்த மண்ணக வாழ்வின் உறைவிடம் அழிந்ததும் விண்ணகத்தில் நிலையான வீடு ஆயத்தமாயிருக்கிறது. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் அரியணை அமர்வோர் தலைமை தாங்குவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக இவை மார்பனமாக அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் உயிர்ப்பினை நிலை கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை எமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தொழில் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்தின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர், சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர், நண்பர்கள் மற்றும் இறந்தோர் அனைவரையும், சிறப்பாக இக்கல்லறைகளில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியாள், புனித சுசேப்பர், புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலராகிய புனித சவேரியார், இவ்வுலகில் மக்கு ஒன்றலாய் வாழ்ந்த புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றோ உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றனும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை தெரிவித்துக் கொள்வோம். சமாதானம்.
இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இதோ உலகின் பாவங்களை போக்கும் செம்மறி, செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா குணமடையும்.